ஆன் பண்ணிக்கோ. சரி, முதலாவது கேள்விய நான் செல்லுவேன், நீங்க விடைய செல்லுங்க. மைக் ஆன் பண்ணி சொல்லிடுங்க. 3, 7, 11, 15. அடுத்து வார 2 பேரையும் கேட்குங்க. செல்லுங்க விடைய. 19 19 அப்புறம் 23 23. எத்தனை தினம் கூடின? 4 4 அப்ப போன கிளாஸ் இல்ல, நாங்க இது 9ஆம் ஆண்டுலயே பார்த்துருச்சு. அப்ப 23. சரி, 1ஆம் கேள்வி விளங்கிட்டேன். 2ஆம் கேள்விக்கு வாங்க. இது எந்த குறியீடு சொல்லுங்க. சிக்மா சிக்மான்றது ஓகே தான், அகிலத்தொடையா. அதே போல ஏ என்ற ஒரு தொடை தந்துருச்சு. பொருத்தமான குறியீட்டை இட்டு இடைவெளி நிரப்பணும். சரியோ? இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுங்கோ, இது மூலகமோ தொடையோ? அதுதான் கேள்வி. இது மூலகமோ தொடையோ? உங்களுக்கு இந்த இடத்துல தொடை பிரிவுக்கு இந்த அடையாளமும், மூலகத்துக்கு இது நினைவே உங்களுக்கு எவ்வளவு நுணுக்கமா கேள்வி வந்துச்சுன்னு கண்டே. சரி, அப்ப என்ன சொல்லுங்க, இந்த தொடை ஏ என்ற தொடைக்குள்ள இருச்சியோ? இல்ல சார். நாங்க எந்த போடுவோம்? தொடை பிரிவு தொடை பிரிவு. இதே போல என்ன சொல்லுவோம், 5 ஏக்கு உள்ளதானே இருச்சு. பிள்ளையோ? சரி. அடே, வேணுமெண்ட் அப்படித்தான் சொல்லு. மூலகம் என்று வர தானே அடே புள்ளி, நல்லா கேட்டுக்கோமா. நான் வேணுமென்று தான் கொள்ள போகுது. உனக்கு என்ன மெத்தட் தெரியும். ஸோ சுட்டி நான் எழுதுறத சரியென்று செல்ல வேணாம். நீ யோசனை இப்போ ஈன தானே நாங்கள் சென்ன இப்போ மூலகமெண்டு. அப்போ இப்படி போடு, மூலகமோ இல்லை. அப்போ மூலகத்துக்கு வர குறியீடு எல்லாருக்கும் தெரியும். ஏமாறாம ஈச்சோணுமா? சரி, ஓகே. அப்படின்னா எல்லாருக்கும் இதுவும் ஜாயலங்கினோ. அடுத்தது 3ஆவது கேள்வி. இதெல்லாம் என்ன சொல்லுவோம், மட்டன் தட்டளத்துக்கு ஒரு மெத்தட் சொல்லி தந்த எந்தேன் வந்துடாது. கிட்டிய 2ஆம் தசமதானத்துக்கு என்ன சொல்லுங்கோ, இது 1ஆம் தசமதானமே, இதானே 2ஆம் தசமதானம். அப்ப அவன் சொன்னது 2ஆம் தசமதானத்துக்கு மா, இவருக்கு இப்ப என்ன சொல்லுங்க, டொட்டுக்கு பிறகு வந்தா இதுக்கு இங்கல் இருச்சியத்தை சைஃபர் 2 போட தேவையில்ல, விட்டுடேலும். அப்போ உங்களுக்கு என்ன சொல்லி ஏல பார்த்து 5 எந்த நடக்கும்? ஆறாகு என்ன? எஸ். அப்ப 6, அடுத்தது அப்ப 3, அடுத்தது 2. எல்லாருக்குமே சட்டப்படியா விளங்கிருச்சும். அடுத்த கேள்வி, முழு எண்ணுக்கு மட்டன் தட்ட சென்னா என்ன சொல்லுங்க, இதுதானே முழு எண்ணுன்றது. அது மா, இது என்ன சொல்லுங்க, டொட் கேஸுக்கு பிறகு வாரது எல்லாம் சைஃபர் 2 போடணுமோ இல்லாட்டி விட்டுடேலுமோ? எந்தே இந்த சைஃபர் போட தேவையில்லை. அது டொட்டுக்கு வலது சைட்ல ஈச்சியாக்களுக்கு தான் சைஃபர் போடுதா. அப்ப என்ன செய்யுங்க, இந்த 3 பார்த்து செல்லுங்கோ. இந்த 2 3 ஆகுங்கோ. இந்த 2 நான் பேசிட்டு ஸ்டெக் ஆகுங்கோ. இப்ப சரியாம். கொஞ்சம் இருக்கு. அப்படின்னா நான் இப்ப வாய்ஸ கொஞ்சம் மாத்தினேன். இப்ப ஆகினா செல்லுங்களா? இப்ப ஓகே தானே எல்லாருக்கும்? அப்படின்னா என்ன சொல்லுங்க பாக்க, இந்த 2ல மாற்றம் நடக்குவோ நடக்கலையா? அப்ப ஃபைனல் விட 2.
விளங்கினோ? ஓ சார். ஓகே, நல்லம். சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். இதுல கேள்வி பாரு. எக்ஸ் ஒரு நேர்நிறை எண்ணின் சார். சார் திக்கிய. சமன்பிறப்போ ஸ்ட்ரக் சார். ஸ்ட்ரக் ஆகல. வாய்ஸ் தானே ஸ்ட்ரக் ஆகுது வீடியோல. சார் இல்ல. வாய்ஸ். ஓகே, அப்படின்னா வாய்ஸுக்கு நான் டக்குன்னு வேற செட்டப் பண்ணி டக்குன்னு கொண்டு வரேன். இப்ப நான் பேசியது இருக்கும்னு சொல்லுங்க. இப்ப விளங்கிய. இப்ப விலங்கு. சரி, மருதனை இறுகினா சொல்லுங்க, நான் டக்குன்னு மைக்க மாத்துக்கனா. சரி, ஓகே. அப்ப நாலாவது இடத்துக்கு வாங்க. சரி, கேள்வியை கவனிச்சுக்கோங்க. மருதன் இறுகினா சொல்லுங்க. 20 சார். இருகோ. ஓ சார். ஓகே, நான் மைக்க மாத்துவேன். இல்ல அப்படி சார். என்றால் பிள்ளைகள், நான் மைக்க மாத்தேன், இறுகி இல்லாத மைக்கை எடுக்குவேன். ஆஹ் நான் டக்குன்னு மைக்க மாத்துவேன். உங்களுக்கு ஏழும் தைரியமா செய்யணுமா? நாங்க இப்ப 10ஆம் ஆண்டு. பிள்ளைகள், அடுத்தது நம்ம கவுண்ட் பண்ணிட்டு செல்லுங்க. ஓகே, இப்ப நான் பேசிய வாய்ஸ் வந்து இறுகியில இருக்கும். ஆஹ் ஓகே, இப்ப நான் பேசிய வாய்ஸ் வந்து இறுகுவோ இல்லையோண்டு பாருங்க. இல்ல சார். இல்ல சார். பிள்ளைகள், இப்ப பாருங்க, நான் பேசிய வாய்ஸ் இறுகுவோன்னு. இல்ல சார். இல்ல சார். பிள்ளைகள், இப்ப நான் பேசிய வாய்ஸ் வந்து இறுகுவோ. இல்ல சார். இல்ல சார். மைக் டெஸ்டிங். பிள்ளைகள், இப்ப நான் பேசிய வாய்ஸ் சார் உங்களோட மைக். சார் நீங்க பேசுறது விளங்குறீங்க. சார் உங்களோட மைக் ஆஃப்.
ஓகே, நான் நினைச்சு இப்ப நான் பேசிய வாய்ஸ் வந்து இருகாம உங்களுக்கு தெளிவா கேட்க ஆயிருச்சும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓ ஓ சார். சார். ஓ சார் திருப்பியா ஓம் சார் விளங்கு. இப்ப நான் பேசிய வாய்ஸ் இல்லே. இல்ல இல்ல சார். இல்ல. சரி. ஓகே, எத்தனாவது கேள்வியும் செஞ்சு கொண்டுச்சு? நாலாவது. சரி. ஓகே, நாலாவது கேள்வி பாருங்க. எக்ஸ் ஒரு நேர்நிறை எண்ணாம், சரியோ? அப்ப எக்ஸுக்கு வந்து மறை நம்பர் வரையலாம். நேர்நிறை என்னன்னு சொன்னா 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரையலும். சைஃபர் கூட வரையலாம். சைஃபர் வரையலாம். நேர் இல்லாது. நல்ல இல்ல, அது நேரில்லா சுட்டியும். இப்ப பாருங்க, இந்த சமநிலையை திருப்திப்படுத்து. ஃபர்ஸ்ட் இந்த சமநிலையை தீர்க்கணும்னா இந்த ரெண்டு அங்கல போனா என்ன நடக்கு? மறை ரெண்டா. ரெண்டாகு. அப்ப 6ல 2 போனா எங்களுக்கு வர விட 4. இப்ப இதுட அர்த்தம் வந்து எக்ஸ் வந்து 4 விட சிறுசாமனா, அப்படித்தானே? ஓ சார். அப்ப என்ன ஓம் சொல்ல, சார். 4 விட சிறுசாக இருச்சிய இந்த நேர் நிறையன்கள் வந்து எங்கட கையில எத்தனை இருச்சியன்? 3. 3. அதுல அவன் 2 கேக்கு. ஜாய விளங்கினே? எல்லாருக்கும் விளங்கிட்டோ? ஓ ஓ சார். சார். அப்ப இதான் இந்த கேள்வியோட விடையா. அடுத்த கேள்விக்கோங்க. அஞ்சாவது கேள்வி. ஒரு வகுப்பாயிடை ஒன்று தந்து நடுப்பெருமானம் கேட்க. நடுப்பெருமானம் கேட்டா ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிச்சு. 2ஆல பிரிச்சோணும், அவ்வளவுதான். அப்ப மேலுக்கு 31 2ஆல பிரிச்சா அவங்களுக்கு எந்த வரும்? 15.5. நல்ல இல்ல, 15.5. ஓகே. அப்ப பாருங்க, எவ்வளவு லேசான கேள்வி, டக்குன்னு செஞ்சுட்டு போயிடும். அடுத்த கேள்வி பாருங்க. ரூபா மட்டும் 550 இன்னண்டா எந்த செய்யணும்? பெருக்கணும். அப்ப இந்த துண்டுட விடைய காணத்துக்கு உங்களுக்கு தெரியுமானா நடுவுல பெருக்கல் இருந்தா இந்த இவரேம் நாங்க படிச்ச வெட்டுதல் கெரி கேம் கொஞ்சம் பார்த்தேன். என்ன செய்யலும்? வெட்டிடும். 12 வெட்டி. 11 வெட்டினா இன்னொரு டிப். ஈனேக்கு எத்தனை டிப்பன்? 5 தடவை. 5 தடவை. இப்ப என்ன சொல்லுங்க? 7×5 = 35. அந்த ஒரு சைஃபர் ஒண்டே மீனை தூக்கி போட்ட அடியிலிச்சு ஒன்று போடுவோமோ? தேவையில்லை. அப்ப கேட்ட கேள்விக்கு விட இப்ப விளங்கிட்ட காரணம் நாங்க முந்த நாத்து கிளாஸ்ல கொஞ்சம் சூப்பரான விஷயம் பார்த்து பட்ட சுட்டியும். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பார்க்கும்போது ஒரு விஷயத்த சொல்லிக்கு வரேன். உங்களோட கிரேட் 9க்கு புதிய குரூப் ஒன்று திறக்குன்னு சொல்லி கொண்டிருந்த. ஸோ திறந்து இப்போதைக்கு அந்த குரூப்ல எத்தனை பேரையும் ஜாயின் ஆக்கினேன்னு என்ன நினைவில்ல. 2 3 பேரு அப்படித்தான் ஜாயின் ஆக்கினமா நினைவு. எனக்கு அது சரியா 4 நினைவு. பேர் சார். அவள 4 பேர். 4 3 பேர் பேர். அப்படித்தான் அதுல ஜாயின் ஆக்கி இருச்சியது. இன்னும் பேமெண்ட் கெட்டினாக்கள் நான் இன்னும் உங்களை குரூப்ல ஜாயின் பண்ணில இருக்கும். உங்களை கட்டாயம் நான் திரும்பவும் ஜாயின் பண்ணேன். அதுக்கு தான் இன்றைய நாள் லிங்கை நான் 2 குரூப்லையும் தந்தேன். இந்த கண்டா ஒருத்தர் மிஸ் ஆகப்படாது சுட்டியும். பேமெண்ட் கெட்டாதாக்க இருந்தா கொஞ்சம் குயிக்காக கெட்டிக்கோங்க. கெட்டிட்டேன்டா அது பிறகு உங்களுக்கு கரைச்சல இல்லைனா இல்லையோ கொஞ்சம் காலத்துக்கு பேமெண்ட் ஒன்றே கெட்ட தேவையில்லை. ஸோ அது எனக்கும் லேசனா பிள்ளைகள். அப்ப ஒரே கேட்டு கேட்டு நிச்சய தேவையில்லைனா ஸோ கொஞ்சம் கெட்டாதாக்க அடுத்த கிளாஸுக்கு சரி கட்டாயம் கெட்டிக்கோங்க. ఎందుకంటే ஆல்ரெடி கெட்டினாக்கல நான் டக் டக்குன்னு அடுத்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி இதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து நான் என்ட அந்த புதிய குரூப்லயே லிங்கை தாரேன். ஸோ உத்தரும் எக்ஸ்கியூஸ் செல்ல வேணாம். இன்றைய நாள் 16. ஸோ அடுத்த கிளாஸ் வரது அப்போ ஒரு 20ஆம் தேதி மட்டும் வருமே. ஸோ பார்த்து கேட்டு அடுத்த கிளாஸுக்குள்ள கட்டாயம் கெட்டிக்கோங்க. சரி, கெட்டினாக்கள் கிளாஸ் முடிஞ்சு எனக்கு திரும்பவும் சலாம் உண்டு சரி போட்டுட்டு போங்க. ஓகே, அடுத்த கேள்வி. நான் 1500 கட்டினேன். அடுத்த 1500 என்ன நெக்ஸ்ட் வீக் ஹெட்டவா? ஓகே மாலு, ஓகே. சரி, கெட்டின ஸ்லிப் எனக்கு அனுப்புங்க. அப்ப நான் சிஸ்டத்துல தான் மார்க் பண்ணுங்க. ஓகே, அப்ப எல்லாரும் கேள்வி கணிங்க. ஓ 4 மாதிரி காட்டுறேனே. ஓகே, சரி. பிள்ளைகள் அடுத்தது நீங்களே 10 பிள்ளை உன்னோட செமினார் ஃபீஸ் ஒன்றும் பேலன்ஸ் இருந்துச்சு. நான் அது அண்டே கிளாஸ்ல சென்னோம் அப்படி.
ஸோ அதையும் சேர்த்து கெட்டுங்கோ. அதே நேரம் செமினார் குரூப்ல இருந்து நீங்க ரிமூவ் ஆக வேணாம். நான் உங்களை நீங்க பேமெண்ட் கெட்டினா போறது அது எனக்கு லேசி. நான் சிஸ்டத்துல நான் செமினார் ஃபீஸை மார்க் பண்ணல. ஸோ அதை ஒவ்வொருத்தரும் கெட்டினா போறது நானே குரூப்ல இருந்து உங்களை ரிமூவ் பண்ணுன்னா அப்ப கடைசியில் அப்ப எல்லாருமே கெட்டிட்டோன்னு எனக்கு அதை வச்சே பார்க்கலுமே. சரி அசுட்டியும் செமினார் குரூப்ல இருச்சட்டும் நானே ஒவ்வொருத்தராக ரிமூவ் பண்ணேன். சரி ஓகே. அப்ப சார் நான் வந்து லெஜெண்ட் வந்தேன். அவள நான் லெஜெண்ட் வந்தேன். ஷெசா வந்து லெஜெண்ட் வந்து ஆ, ஓகே. அப்படின்னா நான் உங்களை ரிமூவ் பண்ணுவேன். ஷெசான கிளாஸ் முடிஞ்சு மெசேஜ் ஒன்று போட்டுடுங்க. ம். சரி பாரு. ஓகே அடுத்த கேள்விக்கு வாங்க. ஒழுங்கான பல்கோணி ஒன்று புறக்கோணத்துல பருமம் வந்து 36 பாகையாம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமே புறக்கோணம் எத்தனை இருந்தாலும் டோட்டலா எத்தனைன்னு கூட்டினால் 360 360. 360. ஒரு புறக்கோணம் 36 சொன்னா உங்களுக்கு இன்னும் எத்தனை புறக்கோணம் வந்து காணோம் மேலுமே. அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல ஒரு 360 36. தாரால பிரிச்சோடும். அப்ப உங்களுக்கு வெட்டுதல் தெரியுமே. இதே வெட்டினா இனி கொண்டு வந்து விட பெத்தினேன் 10. அப்ப கேட்ட கேள்விக்கு 10 புறக்கோணம். புறக்கோணங்கள் 10 10 பக்கம் என்று செல்லும் மேலும் அப்ப விட வந்து 10 பக்கம். எல்லாருக்கும் விளங்கி இருச்சும். அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த பிள்ளைகள் கிழமை கிழமை இப்படி ஒரு கேள்வி செட் ஒன்று செஞ்சா சுவராவே அடுத்த டைம்ல நல்ல மார்க்ஸ் போகலுண்டா பிள்ளை. ఎందుకంటే கேள்வி ப்ராக்டிஸ் செய்யாம ஒன்றும் செய்யலாவே. நான் இப்ப கடைசியாக செமினார்ஸும் பார்த்த சுட்டியும் உங்களுக்கு ஸ்கூலுகள்ல எக்ஸாமுக சிலாக்களும் நடந்து முடிஞ்சு சிலாக்களுக்கு இனித்தான் நடக்கிறதுக்கு இருச்சியாச்சும். அவங்க பெஸ்டா செஞ்சுடுங்க. செஞ்சு முடிஞ்சாக்கள் உங்களோட பேப்பர்கள் வந்தா கட்டாயம் எனக்கு சொல்லிக்கோங்க. சில கிளாஸ்ல நாங்க அந்த பேப்பரை பார்க்கும். 3 கிலோகிராம் சீனி வந்து இவ்வளோவாம். 5 கிலோ கேக்கு. இது 9ஆம் ஆண்டிட கேள்வி ஒன்று எப்படின்னு தெரியுமோ? 3 கிலோ வந்து 235 சென்னா உங்களுக்கு 1 கிலோ காணணும். இப்ப காணத்துக்கு என்ன செய்யணும்? 223 3ஆல பிரிச்சோணும். உண்மையிலே 3ஆல பிரிபடுவோன்னு பார்க்கறது ஒரு கள்ள கேம் இருச்சு. இந்த ரெண்டையும் 5ஐயும் கூட்டினா 9 வார. அப்ப 9 வந்தா 3ஆல பிரிச்சேலுமெண்ட் அர்த்தம். அப்ப 3ஆல பிரிச்சு அவங்களுக்கு எத்தனை வாரன்னு பாருங்க. நான் நினைச்சேன் 75. எஸ் ஓ 75. சார். அப்போ 1 கிலோ 75ன்னா 5 கிலோ கேட்டா என்ன செய்யணும்? 5ஆல பெருக்கணும். 5 பெருக்கணும். அப்ப பெருக்கி விட்டா அவங்களுக்கு வர 5 25க்கு 5 2 மிச்சம் 37 அப்படியே சரியோ எல்லாருக்கும்? ஓ சார். எஸ். அப்ப இந்த மாதிரி கேள்வி சார் நீங்க 75 கேட்ட ஒரு அடையாளம் போட்டுச்சு. அந்த அடையாளம் இப்ப நெக்ஸ்ட் இல்லை எங்கேயே. அது எழுதப்படாது. ஸோ ஃபைனல் விடே கட்டாயம் ரூஃபான்னு கொடுத்துருங்க. மெயினா ஃபைனல் வீடியோல மட்டும்தான் அதை பார்க்குறது. ஸோ ஈன சும்மா சோம்பரையே போட்டது பரவாயில்லை. இப்ப இந்த இடத்துல நாங்க ஈனைக்கு போடுவோம் இல்லை. அது பரவாயில்ல செய்மத்தடே. ஸோ விடையில கட்டாயம் ரூஃபான்னு கொடுத்துருங்க. ஆ சரி சார். நல்ல பிள்ளை. அப்படி கேட்டுக்கொண்டா நல்ல. அடுத்த கேள்விக்கு வாங்க. 12% வந்து வட்டி வழங்கு நிறுவனத்துல 25,000 போட்டா ஒரு வருஷத்துல முடிவுல இவருக்கு கிடைச்ச வட்டிகள்னு கேட்க பிள்ளைகள் என்ன சொல்லுங்கோ? 100 ரூபா போட்டா தான் ஒரு வருஷத்துல எவ்வளவு கிடைச்சியாம்? 12 ரூபா. 12 ரூபா. அப்ப 100 ரூபா போட்டா 12 ரூபா கிடைச்சி. ஆகவே நாங்க எவ்வளவு போட போற? 25,000 ரூபா. 25,000. இதான் இட செய் மெத்தட். அப்ப இதை சுருக்கினா விட வர பாருங்க. 2 சைபருக்கு 2 சைபரை வெட்டு. இப்ப 250 12ஆல பெருக்கணும். இதுக்கு நான் இப்படி ஒரு மெத்தடை சொல்லி தரவோ. 25 10 தினேன் லேசி கேள்வி. 25 10 250. 150. 25 2 தினேன் 50. 50. அப்ப 25 12ஆல பெருக்கினா 300 விளங்கினோ. ஓ சார். இப்ப இந்த சைபர் என்ன செய்யணும்? தூக்கி போடணும். தூக்கி போடணும். ஓகே. சோ இந்த மாதிரி நிறைய கேள்வி செஞ்சா பிள்ளை ஏண்ட மெத்தட் அது உணவுக்கு வந்துட்டு ஓட்டோவா. அதுதான் மெயின்னா. ஓகே. அடுத்த கேள்விக்கு வாங்க. காரணிகளாக வேறுபடுத்தணும்.
பிள்ளைகள் நாங்களே சொல்லி தந்தே 20 நம்பருக்கு நாங்க பெருக்கங்கள் எழுதோம். அந்த பெருக்கல் கழிக்கப்பட்டு இந்த இடத்துல எந்த நம்பர் ஈச்சி ஒன்று. ஒன்று. ஒன்று வரணும். ஒன்று. என்ன சொல்லுங்க, சரியா செட் ஆகுது ஆரம் தெரியுமோ? நீங்களே சொல்லுங்க. 5 தர 4. 5 தர 4. ஓகே, நல்ல உள்ளது. அப்ப இப்ப என்ன திரும்ப செய்யணும்? ஏ வர்க்கம் 5a 4a சய 20 போட்டு இப்ப என்ன சொல்லுங்க, நான் இந்த இடத்துல கழித்தல் வந்தா ஒரே குறியோ வேற குறியோ? வேற. வேற குறி. வேற குறி. அதுல பெரியவருக்கு என்ன கொடுக்கணும்? சக. கொடுக்கும். அப்ப இவரு பிளஸ் இவருக்கு மைனஸ். எவ்வளவு ஜாயின் பாருங்க. இப்ப ஈனால் உடைச்சு இதால தாரையும் பொதுவா எடுக்கணும். ஏ எடுத்தால் பிரக்கெட்டுக்குள்ளே என்னையும் வர ஏ சக 5. ஏ சக 5. இப்ப இடைவெளி ஒன்று விட்டுட்டு ஏசா 5 போட்டா இப்ப என்ன சொல்லுங்க, இதுதான் இந்த ஏனா. அப்ப இந்த தாரே எடுத்திருச்சும். மறை 4. மறை 4. இப்ப ஃபைனல் விடே சும்மா கல்லசா செல்லுல. ஏ சக 5 ஓகே. மறை 4. அடே ஏ சய ஏ சக 4. மறை 4. சய 4. ஓகே, சூப்பர். நல்ல இல்ல. சோ அப்படி என்றால் எல்லாருக்கும் இது மாற கிளீனாக விளங்கிருச்சு. இந்த மாதிரி லொட் கேள்வி ஒன்றே 10ஆம் ஆண்டுல வரப்போகுது. 10 விளையாட்டல்ல மொத்தம் 5 மணித்தியால பேப்பர் நீங்க செய்ய போப்பற. ரெடி ஆகணும். இவ்வளவு நாளா எத்தனை வாரம் செஞ்ச? 2 2 சின்ன 2 அவர் பேப்பர் இவ்வளவு நாளா செஞ்சது. இது டபுள் மடங்கை விட கூட என்று விளங்கிட்டே 2.5 மடங்கு. அப்ப பயப்பட தேவையில்லை. நாங்க இப்ப நிச்சய கிளாஸ் என்ன கிளாஸ் கேட்டா நீங்க செல்லணும். நாங்க ஓ லெவல் படிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்ட. உண்மையான விஷயமே, நாங்க ஓ லெவல் படிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்ட 10ஆம் ஆண்டோட முக்கியத்துவம் அண்டே சொன்னேன். ஸோ கிளாஸஸ் கட் பண்ணி கொள்ள வேணாம். சரி, அடுத்த கிளாஸ் நாங்க 200 மார்க்ஸுக்கா வர? 200 மார்க்ஸ் வர மாதிரி சின்ன கோட்டை எழுதணும். அப்ப இல்லையோ கொஞ்சம் யோசனை பண்ணி சார் ಈಚೆಗೆ எழுதி ಕೊಡಲಿಲ್ಲ. ஆமா. ಈಚೆಗೆ எழுதி ಕೊಡಲಿಲ್ಲ. இதான் உண்மையான விஷயம். இருச்சியத்தையே நாங்க செஞ்சு கொள்ள இல்லாம படுக பாடில்லையோட. ஆனா அப்படி என்று இல்லாம நாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா செய்வோமா. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கிளாஸ்லயும் கொண்டு போயிட்டு அப்ப கேள்விகளும் அந்த டைம்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக மாறிடுமா. சரி, பயப்பட தேவையில்லை. இப்ப நீங்கள கண்டிருச்சும் பெரிய இப்ப உங்களோட தாத்தனான மாதிரி இப்ப ஓ லெவல் முடிஞ்சாக்கலன்னு சொன்னா ஏ லெவல் படிச்சுண்டா ஆர்ட்ஸ் ஃபீல்டுகள்ல இருச்சிய தாத்தனான மாதிரி இல்லைன்னா கண்டிருச்சும் கை நோயில ஒரு இடம் எழுதி கொண்டே போறே. கண்டிச்சோ நீங்களா அப்படி எழுது 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 சார் இல்ல பச்சை கோல வெளுத்து ஆனாலும் எழுத முடியல. கேட்டா இல்லையா சின்ன கூட ஈச்சியோ அப்படின்றியே கண்டிருச்சோம். உங்களோட தாத்தனான மாதிரி நிச்சயம் லெவல் ஆர்ட்ஸ்கள் செய்தாக்க. சரி ஓ Commerce class hiya sir. ஏ லெவல் காமர்ஸுக்கோ இல்லாட்டி ஓ லெவல்டையோ? O level de. ஓ லெவல்ட காமர்ஸுக்கு நான் இன்னும் சேரொண்டு அரேஞ்ச் பண்ணல. அரேஞ்ச் பண்ணணுமா? Commerce எடுத்து இதான் கேட்டேன். ஐயோ மேன். சார் லெஜண்ட் டீச்சர். ஓ லெஜண்ட் லேஜிமால். மேல் மாகாணத்துக்குள்ளேண்டா இனி நேரடி கிளாஸஸே இருச்சு. ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஷால்லா நான் கொமர்ஸுக்கு பொதுவாக ஒத்துருமே செய்தில்லையோ அப்படியே. நானும் போஸ்டரே கண்டே இல்லைடா. இப்ப தமிழ் பாடமு அந்த பாடம் வரலாறு அந்த பாடமும் இருச்சு. கொமர்ஸ் பாடத்துக்கு நான் போஸ்டர் ஒன்று தமிழ் மீடியம் கண்டே இல்லை. ஸோ இன்ஷால்லா நான் 7 மண்டா அரேஞ்ச் பண்ணி தர பாக்குறேன். ஃபுல் ட்ரை ஒன்று தாரும். அடுத்த பிள்ளைகள் இதுல தாரு சரி ஐடி எடுத்தாக்கள் இருந்தா சொல்லிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஐடிக்கு ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி தான் இருச்சியது. உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் நடந்து கூட தானே இருச்சியது ஐடி இல்லையோ? இல்ல ஓ சார். இல்ல ஐடி. ஓ ஐத்தானே ஐத்தானே. ஓகே, நினைச்சு ஒஃபிஷியலா அவனோட டீச்சர் இன்னும் 10ஆம் ஆண்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாச்சுமே. இல்ல சார். டீச்சர் ஐத்தான் டீச்சர் என்ன திங்கக்கிழமை ஸ்டார்ட் இப்போ பண்றேன். பேப்பர் டிஸ்கஷன் நடக்கிய. இப்போ 3rd டைம் பேத்துக்கொண்டுச்சு. ஓ சார். ஓகே ஓகே. அது ஜனவரி 27ஆம் தேதி அடுத்த பேர். அடுத்த டேர்ம்னா ஓகே ஓகே. அது நீங்க டீச்சரோட ஜாப்பி ஏசி கொண்டு செய்யலாம். எப்படி டீச்சர் நல்லவோ? ஓ சார். ஓகே ஓகே.
சரி, இன்ட்ரெஸ்டா படிச்சுக்கோமான்னு சரியோ. ஓகே, அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். 11வது கேள்வி. குருவுல தரப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி எக்ஸ் வந்து 2a சக b என்று காட்டட்டாம். பார்த்துக்கோங்க, இதுக்கு ஜாய் மெத்தட் ஒன்று சொல்லி தரோம் உங்களுக்கு. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமே, இந்த ஏயோட இந்த பிய கூட்டினா உங்களுக்கு அது இந்த சீட விடையோ இல்லையோ? இதை விட எஸ் பிள்ளைகள், உங்களுக்கு அது விளங்காட்டி என்னட கேட்டுடுங்க. எல்லாருக்கும் விளங்கின போல, அதாவது முக்கோணிக்கு உள்ளுக்கு இருச்சிய ரெண்ட கூட்டினா அதுட உள்ளுக்கு உடுப்பட்டத்துல வெளியில இருச்சியவரை கண்டுபிடிச்சேலும். விளங்கினே ஜாயா? ஓ சார். ஓ சார். சி வந்து ஏ சக பி. இப்ப என்ன சொல்லுங்க, இந்த முக்கோணியில பாரு, இந்த ஏ இருச்சியே, அந்த ஏயோட இந்த சி இருச்சியனா அந்த சிய கூட்டினா இந்த எக்ஸ கண்டுபிடிச்சேலுமே. ஓ சார். எஸ். அப்ப என்ன சொல்லுங்க, இந்த சிக்கு பதிலாக எங்களுக்கு இதை கொண்டு போடலுமோ இல்லாவோ? ஏழும் ஏலும். அப்ப இந்த ஏ எழுதி சக போட்டு இந்த சிக்கு பதிலாக நான் தார எழுதணும் ஏ சார். ஏசாபி. இது தார்க்கன் சமன் எக்ஸ். எக்ஸுக்கு. எக்ஸுக்கு இப்ப என்ன சொல்லுங்க, அப்ப எக்ஸ் சமன் ஏயோட ஏ கூட்டினால் ரெண்டு. ரெண்டு பிய கூட்டேலானா. அப்ப நாங்க சைடு பி அப்படியே தான் வச்சோம். எல்லாருக்கும் ஜாய இலங்கினே ஓ சரி. தான் பிள்ளைகள். கேள்வி நாங்க கொட்ட செய்யும், அப்ப சரியாயிடு. அடுத்த கேள்விக்கு அவங்க தரப்பட்டுள்ள உருவில் ஏசியின் நீளத்தை பைத்தகரசின் தொரஃபை பயன்படுத்தி காண்க. பிள்ளைகள் என்ன சொல்லுங்க, ஏசிட நீட்டம் கேட்டுச்சு. இந்த மூணுலையும் ஸ்பெஷலானது வந்து ஏசியனா வளைஞ்சிச்சியே. அப்ப நாங்க ஏசி சமனண்டு போட்டு தாரு சக தாரண்டன் போடணும் 8 சா 15 15. இப்ப மறக்காம எந்தியோ செய்யணும். எந்த செய்யணும்? வர்க்கம் போல. வர்க்கம் பண்ணும். இப்ப ஏசி வர்க்கம் சமனண்டு போட்டு 8 வர்க்கம் 16. 64. நல்ல இல்ல, எல்லாருக்கும் தெரியும் இப்ப என்ன சிஸ்டம் என்ன வேணுமெண்டு அப்படின்னு. சரி, 15 டப்ப ரெண்டுத்தினே 225. இல்ல இல்ல 225. அப்ப ஏசி சமன் இந்த ரெண்டையும் கூட்டினா சரி உங்களுக்கு வாரது 289. சரிதானே? சரிதானே? எல்லாரும் நல்லா டக்குன்னு வாக்கு எந்தியோ வில்லியோன்னு ஒட்டு போல எந்த ஹச்சுமன் நான் பின் சார் விட்டோம். சொல்லு சொல்லு சொல்லு. ஏசி வர்க்கம் இது. வர்க்கம் வந்திக்கோரும். இப்ப வர்க்கம் அங்கல போனா இன்சைட்ல ஏசி வார. அப்ப 289க்கு 2ஆல பிரிச்சோடுமோ? இல்ல வர்க்கமூலமுடன். இல்ல இல்ல. இப்ப 289க்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சதுக்கு எனக்கிட்ட 2 மெத்தட் இருச்சு. உங்களுக்கு எந்த மெத்தடன் விருப்பம் கடைசியில நாங்க பார்க்கோம். ஒன்று இப்படி டா போட்டு பிரிச்சு கொண்டே போனால் விடையை கண்டுபிடிச்சேலும். இன்னொன்று இருச்சு கெரிகே உண்டு. உங்களுக்கு எதாவது வேணும்? ரெண்டா சொல்லுங்க சார். ரெண்டாவது செல்லாமே. ஓகே, பாத்துக்கோ. இந்த உனக்கு இது தெரியுமா? 1 4 9 இது மட்டும் நினைச்சுக்கொள்ளும். இந்த 2க்கு வர்க்க மூலம் இருச்சியோ இல்லை? 2க்கு வர்க்க மூலம் இருச்சியோ இல்ல இல்ல. இல்ல. அப்ப 2க்கு மொத 1 தானே இருச்சு. அப்ப 1 வர்க்க மூலம் எந்தேன்? ஒன்று. இப்ப இந்த 9 வச்சு இந்த விடைய கண்டுபிடிச்சா விட வந்துடும். அதுக்கு என்ன சொல்லு, நீ வாய்ப்பாட்டு எழுதி கொண்டு போனா இந்த 9 என்று வாரது எப்ப தெரியுமோ? 3ஆம் வாய்ப்பாட்டிலையும் வார, அடுத்தது 7ஆம் வாய்ப்பாட்டிலையும் வேற. 7 எழுத்தினேன் 27 49. அப்ப 9 கடைசியில வாரது 3லயும் 7லயும். அப்ப இந்த பொட்டிக்கு 3 வரையிலும் அப்படி இல்லாட்டி 7 வரையிலும்.
எல்லாருக்கும் இது வரக்காடும் ஜாயலைனே. ஓ சார். சரி. இப்ப இந்த பொட்டிக்குள்ளேக்கு எதனண்டு கண்டுபிடிச்சு எப்படின்னு தெரியுமோ, என்ன செல்லு 15 வந்தாலே அதை விட 225 அப்படித்தானே? ஓ ஓ சார். இது 15 விட அப்ப கூட்டணுமோ குறையணுமோ? கூடணும். கூடணும். கேம் சாரி சும்மா கலசா செலவுல விட 17. 17. நல்லமோ இந்த மெத்தட். ஓ சார். ஓகே, இன்ஷால்லா நாங்க அடுத்தடுத்த பேப்பர்ஸ்லயும் இதே மாதிரி கூட கேள்வி பார்க்கோம். சரி பிள்ளைகள், அப்படின்னு சொன்னா இதோட வீடியோ சிஸ்டத்தை புள்ளி இந்த கிளாஸ் அப்ப இப்படி வச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல வீடியோ சிஸ்டம் போடவா? ஆம் சார். ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் ஆம். ஆயிருச்சு. ஓகே, நாங்க அடுத்த கிளாஸ் வீடியோ சிஸ்டம் போடுவோமா? ஓகே, இன்றைக்கு என்ன மைக்ல இருந்தே சின்ன இஷ்யூ உண்டு ஆகிப்புள்ள. உங்களோட கிளாஸ்ல நான் ஆகினேன் இல்லை, அதுக்கு முதல் கிளாஸ்லயும் ஆகிட்டேன். நான் நினைச்சேன் எந்த கனெக்ஷன் எந்த இஷ்யூ உண்டாச்சும். அடுத்த பிள்ளைகள் நான் உன்னால்ட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா சொல்லி போறேன். எதுக்கென்றால் சும்மா ஒளிவு மறைவு ஒன்று தேவையில்லை இல்லையோ. எனக்குண்டா பிள்ளைகள் கொஞ்சம் நெச்சுரலா ஈச்சிய மட்டும் நல்ல அம்மாயிட்டா. எதுக்குன்னு சொன்னா இப்ப நான் என்னதான் கிளாஸஸ் செய்ததா இருந்தாலும் சும்மா உன்னால்ட்ட பொய்யெல்லாம் செல்ல தேவையில்லை இல்லையோ. ஸோ கிளாஸஸ் லேட் ஆயினா லேட் ஆயினேன். சரி, உண்மையை செல்லுன்னு எந்த நடக்க போறது இல்லையோ. நான் உண்மையிலே செல்லுகன் பிள்ளைகள். பாய்ஸ் கேர்ள்ஸ் கட்டாயம் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் பொய் செல்லாதே. உன்ட பச்சை பிழை என்று சொன்னாலும் நீ ஏத்துக்கோ. மன்னிச்சுக்கோங்க, நான் தான் பிழை, மன்னிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்படி செல்லுமான். எதுக்குண்டா அந்த கேரக்டர் ரிச்சியனா, அந்த கேரக்டர் எல்லாருக்கும் இல்லை. ஆனா நினைச்சா உருவாக்கிடும். நான் உங்கள்ட்ட உண்மையிலே செல்லவோ முந்தித்து ஹரிசான் சார் எப்படின்னு தெரியுமோ, நான் ஒன்றும் ஏத்துக்கோரில்லை. ஏண்ட கேரக்டர் எப்படி என்றா நான் உன்னால்ட்ட சொல்லி காட்டு இருந்துக்குன்னு தெரியுமோ. அப்ப இதே பிள்ளை நீங்களும் விடப்படாச்சுட்டிமான். பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இது பொருத்தம். நான் எந்த சரி பிழை விட்டாலும் நான் ஒரு நாளும் ஏத்துக்கோரில்ல. இப்ப எங்க வீட்டுகள்ல கரைச்சல் கொட்டுன்னு வர நான் ஏத்துக்கோரில்ல. நான் செய்யல, ஏத்துக்கோறதே இல்லை. சரியோ? அப்ப அது பொருள் நான் பார்த்த சும்மா எந்துக்கன்னாங்க பொய்ய சொல்லி சும்மா எந்துக்கன் யாரு காட்டவன் இல்லையோ. எந்த நடந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லுவோமே. அப்படி என்று முடிவொண்டுக்கு மாறி நானே அந்த கேரக்டரை உருவாக்கி கொள்றேன். அப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னு தெரியுமோ, எல்லாரும் சொல்லுங்கன்னா உங்களோட கேரக்டர் அப்படி இப்படி இப்படி என்று அதை மாத்தேலுமென்று நீங்களே விளங்க உண்டாப்ளில். அதை மாத்தேலும். நான் என் கேரக்டரை மாத்திக்கொண்டேன். நான் முந்தி ஒரு ஈகோ பிடிச்சவன். ஒருத்தன் சொன்னாலும் கேக்கு இல்லை. எந்த ராஜா சொன்னாலும் செல்லுதை கேட்கதே இல்லை. எனக்கு எது படுவோ அதைத்தான் நான் செய்வேன். அது ஒரு வகையில நல்லதான். இருந்தாலும் அது ஓவரா ஈச்சவும் படாதே இல்லையோ. அப்படி ஓவர் ஆயினா உமா பாப்பா செல்ல தேங்கிக்கலா போறே. அப்படி ஒரு சுச்சுவேஷனும் எனக்கு நடந்தது. அது பிறகுதான் நான் பார்த்தேன். புறத்தி செல்லத்தை கேட்காம நிச்சயது ஓகே. எங்களுக்குண்டு ருச்சியாக்கள் செல்லத்தை கேட்காம இருந்துச்சு இது பிள்ளைனா இல்லையோ. அதோட தான் நான் பார்த்தேன். ஓகே, என்ன கேரக்டர் பிள்ளை மாத்தோம் சொல்லி நான் மாத்திக்கொண்டேன். அப்படி என்றா உங்களுக்கு விளங்குய கேரக்டர் என்ற ஒரு விஷயத்த மாத்தேலுண்டா பிள்ளைகள். அப்ப இனி தார எந்த சென்னாலும் நீ ஒன்றும் அதை தலையில போடாது. அந்த உணவு விலங்குனா பிள்ளைகள். இப்ப நீங்கள பெரிய ஆக்கலேடா பிள்ளைகள் 10ஆம் ஆண்டு சின்ன பிள்ளைகளேனா. சோ கொஞ்சம் பார்த்து கேட்டு நடந்து கொள்ளணும். அடுத்தது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏத்துக்கோங்க. பிளஸ் பொய்சனதே இல்லை. தவறு செஞ்சு பட்டா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த தவறை திருத்திக்கோங்க. நாங்க அந்த பிழை செய்யாம இருச்சதுக்கு நபி இல்லையா இல்லையோ. சோ ஒன்று ரெண்டு தவறுகள் நடக்குதான். சோ அதை ஏத்துக்கொண்டு இனி அந்த பிழையை செய்யாம இருச்சோம். சரி, ஓகே பிள்ளைகள். அப்படின்டா இந்த கட்டம் எல்லாருக்கும் ஜாயாக விளங்கின. ஓகே, அப்படின்டா பிள்ளைகள் இன்னும் ரெண்டு மூணு கேள்வி பார்க்கும். எல்லாரும் முஜாரா இருச்சியோ? ஓ சார். ஓகே, 3 கேள்வி பார்க்கோமா? இந்த துண்டாளி பட்ட. சரி, இந்த 3 கேள்விக்கு அவங்க சுருக்கு பிள்ளைகள். உங்க இது மாறலையே சிடாவில் என்ன தெரியுமோ, அடிகள் சமனே. அப்ப ஒரு அடிக்கு 7 போட்டு இத எழுதி 5b சக 3 போட்டு கழித்தல் போட்டு சும்மா பின்னு போடலும். இவர பிரக்கெட்ல போடணுமோ? தேவையில்ல, அது கோவே இல்ல.
கோவை வந்தா தான் போடணுமே. சரி, அப்ப என்ன சொல்லுங்க, இப்ப 5B-ல 3 கழிச்சு 2B போடலாவோ? சாரி, கூட்டி 8B போடலாவோ? ஏழா ஏல நல்ல இல்ல. 5B-யோட நாங்க இந்த 3B தான் என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிக்கணும். அப்ப 2B அந்த 3 கூட்டி 5 போடலாவோ? ஏழா அதுவும் ஏலா. அந்த 3 அப்படியே தான் போடணுமே. சரி, அப்படியே நான் கேட்ட கேள்விக்கான விட மாற கிளியரா உங்களுக்கு விளங்கினேன். அடுத்த பிள்ளை நான் உங்களால ட்ரெயின் பண்ணி கொண்டுச்சு எப்படின்னு தெரியுமோ, நான் இடைக்கிட்ட பிழை செய்தேன், செஞ்சு உன்னால செய்ய வச்சியது அது உன்னால விளங்கிட்டாச்சும். இப்ப இந்த சிஸ்டம் எந்த என்னன்ட்டு வேணுமென்று பிழை விட்டு அதை நீங்களே நோட் பண்ணுவோண்டு பாக்குறதுக்கு. சரி, அடுத்த கேள்விக்காங்க. 14 இந்த இடத்துல கேள்வி என்ன தெரியுமோ, PQR ஆகிய நகரங்கள் உள்ளடக்கிய அளவிடை படம் ஒன்று தந்துருச்சு, வரையப்பட்ட உருவம் தந்துருச்சு, சரியோ? QR இடையிலான உண்மை தூரம் கேக்கு. QRன்றது உண்மையிலே அப்ப பொய்யான தூரம் எத்தனை ஆறே? அப்ப என்ன ஓ சார். செய்யலாம்? எல்லாருக்கும் தெரியுமா, நான் கல்லன் வந்து எல்லாம் தெரியுமே, அந்த சிஸ்டம் தெரியுமே, பொய் உண்மை என்று நான் சொல்லி தந்தேன். ஃபர்ஸ்ட் கள்ளம் பொய்யை சொல்லிட்டு அப்புறம் உண்மையை சொல்லு. அப்ப 1 சென்டிமீட்டர் ரெண்டு சென்னா அது குறிச்சியது உண்மையில 50,000 சென்டிமீட்டர். 50,000 மீட்டரு மாத்தது சென்டிமீட்டரை மீட்டரா மாத்ததுக்கு எத்தனை ஆளையும் பிரிச்சோணும்? 1000 100 ஆளே. என்னன்னா 1 மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. விளங்கினோம்? ஓ சார். ஓகே, அப்ப 100 வெட்டினா 2 இல்லா போய்த்து 500 மீட்டர் வந்து விளங்கினோம். ஓ சார். அப்ப 1 சென்டிமீட்டர் 500 மீட்டர் என்றால் 6 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்? சொல்லுங்க வாக்க. ஆ, ஆ 6000 ஆ மீட்டர். ஆ ஆ 3000. 3000. எப்படி 3000 வந்து? 500 6 பெருக்கணும் 6 500 6 பெருக்கணும். அப்ப என்ன சொல்லுங்க, இதுதானே உண்மையான நீட்டம். So, அவன் உண்மையான நீட்டத்துக்கு கேட்டா 3000 மீட்டர் கொடுக்கறது, இத கிலோமீட்டர்ல மாத்தி செல்லிங்க. 300 கிலோமீட்டர். கிலோமீட்டர். அடே, மீட்டரை கிலோமீட்டரா மாத்ததுக்கு எத்தனை ஆளையும் பிரிச்சோணும்? 1000. 1000 பிரிச்சா 3 சைஃபர் வெட்டி பட்டெந்த விட 3 3 கிலோமீட்டர். கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர். சூப்பர். அடுத்த கேள்விக்கு வாங்க. 15ஆம் கேள்வி. ஒருவர் தரப்பட்ட தகவலை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானம் காண்க. ஜாய் ஜாய் கேள்வி கொஞ்சமே. இப்ப இதுல பாருங்க, இது 80. என்ன சொல்லுங்க, இந்த கோணமும் இந்த கோணமும் சமனண்டு சொன்னா ஒரு இடத்துக்கு 50 வந்தது எப்படி என்று சொல்லிங்க. நான் கொஞ்சம் 40 ஓ சார். விளங்கின. விளங்கினே விளங்கினே சூரா எல்லாருக்கும். ஓ சார். Yes. சார் அப்பதான் சார் அதாவது ஸ்கூல் நாங்க 180ல 80 கழிச்சா எத்தனையும் பாரு, 100. அத 2 பேருக்கும் நாங்க எந்த செய்யணும், சரி சமமாக பிரிக்கணும். பிரிச்சு கொடுத்தோம். சரி, ஜாயா விளங்கின உங்களுக்கு. சரி, இப்ப என்ன சொல்லுங்க, இன இசட்மா ஈஜியோ. ஓ சார். அப்ப எக்ஸிகன் 50. ஜாயா விளங்கினோம். சார். ஓ சார். ஓ சார். ரைட்டான். பிள்ளைகள் அப்ப பாருடா பிள்ளைகள், அப்ப கணக்குல நாங்க தான் பொய்க்கு பயந்து கொண்டேச்சு, இது கணக்கு பயப்படு பாடுவோம் இல்லையோ அப்படியே. ஓகே பிள்ளைகள், இன்ஷா அல்லா நாங்க எங்கட கிளாஸ நீட்டா கொண்டு போவோம். அடுத்தது எங்கட கிளாஸ்ல செட்டப்ல சின்ன சின்ன குறைகள் இருச்சுதான் பிள்ளைகள். எது கண்டால் நான் முடிஞ்ச அளவு ஏண்ட சைட்ல இருச்சிய குறைகள் எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொண்டு போறேன் இன்ஷா அல்லா. ஸோ அது எனக்குள்ளேயும் தான் என் கிளாஸ்லயும் தான். ஸோ போன வருஷங்கள் இல்லாத நிறைய விஷயங்களை இந்த வருஷம் அப்டேட் பண்ணிருச்சு. இன்னையும் இன்ஷா அல்லாஹ் அப்டேட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸை இந்த கிளாஸாக மாத்தி தாரேன். அதே நேரம் இப்ப என் கிளாஸ்ல இந்த மைக்ல சின்ன இஷ்யூ ஒன்று இருந்துச்சு, அதை கொஞ்சம் பார்க்கணும். ஸோ நான் நினைச்ச மாதிரி அது மைக் கொண்டு எடுத்தா சரியாக ஆச்சும். நான் வந்து என்ன செய்தேன்னு சொன்னா பிள்ளைகள், போனுக்குள்ளால போனை வயர் ஒன்று அடிச்சு அதை கம்ப்யூட்டருக்கு அடிச்சு அதுக்கு வேற எப்பொண்டு பாவிச்சு ஒரு ஜாய் கூத்தொண்டு கூத்தாடி கொண்டு இருந்துச்சு. ஸோ அதை விட கொஞ்சம் செலவழிச்சு மைக் கொண்டு எடுக்க மைக் கொண்டு நான் பார்த்தேன். அந்த மைக் விலை வந்து 1,50,000.
நீ அந்த மைக் கொண்டு எடுத்துட்டா கரைச்சல் இல்ல. பார்க்கும் அது இன்ஷால்லா. இப்போதைக்கு அதை எடுக்கிறதுக்கு அமைப்புண்டு அரேஞ்ச் பண்ணல. ஸோ அது இன்ஷால்லா அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா நான் நினைச்சேன் மைக் செட்டப் சரியாயிடுச்சு. இன்ஷால்லா பார்க்கோமா. சரி புள்ளியில் அப்படின்னு சொன்னா அடுத்த கிளாஸ் நாங்க இதை விட சூப்பர்பான கிளாஸோட புதிய குரூப்ல சந்திப்போம். இப்ப எல்லாரும் மெயின்டைன் செய்யணும்னு சொல்லுங்க. போட்டோ பிடிச்சி போடணும். குரூப்ல எழுதினத்துகளை போட்டோ பிடிச்சி இப்ப போடுங்க. அதே நேரம் பிள்ளைகள் ஒரு நாள்ல நீங்க போட்டதெல்லாம் டிலீட் ஆகுற மாதிரி நான் வச்சிருச்சு. வச்சு பட்டோதரியா இல்லாட்டி வச்சிருந்தேன் இப்ப. அப்ப உங்களுக்கு கரைச்சல் இல்லை, மத்தாக்களுக்கு கரைச்சல் இல்லை, போன் நிறைய இல்லை. ஒரு நாள்ல டிலீட் பண்ண மாதிரி வச்சிருச்சு. ஸோ அப்படின்னா பிள்ளைகள் கட்டாயம் எல்லாருமே குரூப்ல இப்ப நீங்க எழுதினத போட்டோ பிடிச்சிட்டு போங்க, போட்டோ அனுப்பிட்டு போங்க. சரி அப்படி என்றால் எல்லாரும் பேத்துட்டு வாங்க. நாங்க அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஷஸா மட்டும் வேணா மெசேஜ் ஒன்று போட்டுட்டுமாலா? சரி ஓகே. நானும் பார்த்தேன் லெஃப்ட் ஆக்கியிருந்தேங்க. ஆமா நான் லெஃப்ட் ஆக்கியிருந்தேன். இப்போ நல்ல பார்த்தேன். லெஃப்ட் ஆக்கினோ. லெஃப்ட் ஆக்கி வச்சிருந்தேன். ஓகே அப்ப சரி மாலா, அப்ப சரி. சரி ஓகேயா. சரி அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சரி எல்லாரும் போயிட்டு வாங்க. வலைக்கும் சலாம். ஜஸாக்கல்லாஹ். பாருங்களா.